are delighted to welcome Mrs. Sudha Chandrasekhar, the founder and chairperson of SANS Animal Welfare Trust, as a special guest today. Mrs. Chandrasekhar is a dedicated advocate for animal welfare whose impactful work has touched countless lives. Her initiatives include feeding 400 birds and 150 dogs daily, supporting the dog feeders with essential resources, providing free water bowls across Chennai, and promoting animal birth control. She has also taken the noble step of adopting the temple cows by ensuring monthly food provisions. Her initiatives include feeding 400 birds and 150 dogs daily. Mrs. Chandrasekhar is a passionate environmentalist championing the 1 crore of tree planting challenge and raising awareness programs about animals in schools and colleges to instill compassion and responsibility among the younger generation. Her remarkable contributions have been recognized with several awards, including the Women Fame Award from YMCA Madras and the Dr. APJ Abdul Kalam Award and the Tyagamangai Award from others. It's an honor to have such a committed and inspiring person with us today. Please join me in giving a warm welcome to Mrs. Sudha Chandrasekhar. I would like to thank the school management for welcoming this, for inviting me to this wonderful event and for the excellent welcome by the students. SANS being involved in feeding, stays, adoptions and doing awareness program in schools and colleges. Nowadays we are facing frequently disasters. Because of that animals also suffering. So SANS initiated this 1 crore tree plantation with Awareness India movement and Greater Chennai Corporation. So far completed 1 lakh 29k plant trees. June 5th, 2024, we started this mission. Parents, please teach not only good and bad touch, and even teach your kids to treat how to treat the animals and respect them. இப்போ வந்து இந்த டெடிகேஷனும் இன்ஸ்பிரேஷனும் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, I did my schooling in St. George Anglican School. ஸோ அங்கே இருக்க நன்ஸ் அண்ட் ஃபாதர்ஸோட டெடிகேஷனை பார்த்து தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தது. ஸோ எல்லாருமே ஆர்மிக்கு போக முடியாது நாட்டை காப்பாற்றுறதுக்கு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி நம்ம நாட்டை காப்பாற்றணுன்றது தான் என்னோட விஷ். ஸோ சேவ் தி அனிமல், சேவ் தி எர்த். எல்லா குழந்தைங்களுமே ஒரு ஹியூமனுக்கு வந்து நம்மளுக்கு 26 மரம் தேவைப்படுது நம்மளோட ப்ரீதிங்காக. ஸோ எல்லாருமே பிறந்தவொடனே ஸ்கூலை தேடி போய் அலையிறோம் எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுன்னு. அதுவும் பண்ணுங்க. ஸோ சைமல்டேனியஸாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு 30 மரம் நீங்கள் வைங்க, அவங்களோட ஃப்யூச்சருக்கு. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அதனால் யூஸ் ஆகும். அதனால் எல்லா பீயிங்ஸும் வந்து காப்பாற்றப்படும். பேர்ட்ஸ், அனிமல்ஸ். பேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு. அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை இன்னுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்கள். இது இப்போ வந்து நான் அப்துல் கலாமோட வரிகளை தான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதாவது ஒரு சர்வீஸில் இன்வால்வ் ஆகுங்க. இந்த ஸ்கூல்லையும் நிறைய சர்வீஸ் இது பண்ணுறாங்க, ஸ்கவுட்ஸ். அதெல்லாம் எல்லா பசங்களும் இன்ட்ரெஸ்டடாக எல்லா மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர் நம்மளுக்கு கிடைக்காது. நாங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் வெறும் ஸ்டடீஸ் தான் இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. பட் நீங்கள் பண்ண ப்ரேயர் அதெல்லாம் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அதே ப்ரேயர்ஸ் தான் என்னோட ஸ்கூலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆகுது அந்த மெமரிஸ் எல்லாம்.
ஸோ நல்லா இருக்கு, கிட்ஸ் வந்து இவ்வளோ நல்ல ஒரு வெல்கமிங், அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க இங்கே இருக்க நன்ஸோ ஃபாதர்ஸோ. ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் சக்ஸஸ். இன்னமும் நல்லா வளரணும், இந்த ஸ்கூல் நிறைய ஸ்ட்ரென்த் வரணும். பேரண்ட்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி சர்வீஸில் ஏதாவது ஒரு சர்வீஸில் இன்வால்வ் பண்ணுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. எது பண்ணாலும் இது என்னோட அப்பாவும் அதான் சொல்லுவார், இதெல்லாம் வேண்டாம், சர்வீஸ் எல்லாம் விட்டுரு. ஏன்னா நான் பிறந்தது வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில். ஸோ அப்பா வந்து சொல்லுவார், நாய் பூனை பின்னாடியெல்லாம் போகாத, ஒழுங்கா ஸ்கூலை பார்த்துக்கோன்னாரு, இல்லைன்னா மாடு மேய்க்க தான் போவேன்னாரு. பட் அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. நான் வந்து ஸ்கூல் டைமில் ஒரு ப்ரைஸ் கூட வாங்கினதில்லை, சீரியஸாக சொல்லணும்டா. நான் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். பட் வந்து இப்போ நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். அவங்கள வந்து இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்க வந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ பேரண்ட்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு என்கரேஜ் யுவர் கிட்ஸ். மேலும் மேலும் இந்த ஸ்கூல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.